Hi friends, welcome back to Taste by Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெங்காய புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப காரமாக இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு செய்யக்கூடிய இந்த வெங்காய சட்னி அண்ட் வெங்காய புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம வேண்டிய என்னென்ன பொருள் பார்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். டின்னருக்கு வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், நல்ல காரசாரமாக. இதுக்கு வந்து ஈக்குவல் குவான்டிட்டிஸில் வந்து வெங்காயமும் தக்காளி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய், இங்கே ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கிறது எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து தனியா, இஞ்சி சின்னது, கருவேப்பிலை, அப்புறமா வந்து புதினா அண்ட் தேங்காய் வந்து ஆப்ஷனல். இப்போது நம்ம வானலியில் வந்து எண்ணெய் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் வந்து போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 இன்ச்சு வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சியோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பட் சோம்பேறித்தனத்தினால இப்போ பெரிய வெங்காயம் போட்டாச்சு. பட் நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் சின்ன வெங்காயமும் தக்காளி போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாக சேர்த்துக்க போகிறோம், முழு தனியாக. இந்த தனியாக வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் வறுபட்டதும் இதோட சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை வந்து சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சட்னிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சட்னியை புதினாவோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கையளவு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதோட சேர்த்து நம்ம வந்து தக்காளி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி வந்து ரொம்ப புளிப்பு வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து புளிப்பாக கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன பீஸ் அளவு வந்து நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் இதில். ஸோ இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா வறுப்படுறதுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் இதில் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். நம்ம தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இப்போது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு தக்காளி. ஸோ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆன அப்புறம் கடைசியாக வந்து நம்ம இப்போது புதினா சேர்த்துக்கலாம். புதினா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். புதினா இலை மட்டும் இல்லை, மேலே இருக்கிற நுனியில் அந்த காம்பு கூட சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த புதினா இப்படியே சேர்த்தாச்சு. ஸோ அந்த புதினா இலையெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து அது வதங்க வரைக்கும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இது வதக்கிக்கலாம். இது முடிச்சதுமே வந்து ஆற விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனலாக வந்து உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து கடைசியாக இறக்கிறதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் வரைக்கும் வந்து இந்த சட்னி 2-3 டேஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எப்போ வேணுமோ லைட்டாக வந்து நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டிங்கனாலே கூட போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. பட் ஆனால் இப்போது ஒரு வேளை தான் இல்லை அடுத்த நாள் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இமீடியட்டாக காலையில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கலன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ வந்து தேங்காய் போட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இது கூல் ஆன அப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இந்த டேஸ்டியான சுவையான புதினா சட்னி ரெடி. இது வந்து இந்த வெங்காய புதினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோசை தொட்டுக்கிட்டு மட்டும் இல்லை, தோசை மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறீங்கன்னா கூட இட்லியில் வந்து தடவி கொடுக்கறதுக்கு, தோசையில் வந்து பேஸ் சாஸ் மாதிரி கூட நீங்கள் தடவி கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ஒரு வெங்காய புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். See you again. Bye.